அவரு வந்து இங்க நிறைய பேர் சொன்னாங்க ஜாதிய தலைவர் இல்ல அது இல்ல இருந்த என்ன தப்பு அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனா பயமா இருக்கும் இவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்றது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுத்தி 20 பேர் நிப்பாங்க, டேய் அந்த பொரியல் வை இதை போடு. நான் பசி எனக்கு தீர்ந்துச்சு சொன்னா கூட 2 இலை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனாதான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அதை சொல்லி கொடுத்துட்டு போனார் அவர் தானே. அந்த மக்கள் அப்படித்தானே பழகி வச்சிருக்காரு. நீங்க வம்பு பண்ணா அவங்க திரும்பி வம்பு பண்றாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணா எந்த சமுதாயம் சும்மா இருக்கும் தமிழ்நாட்டுல? அவ்வளவு அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன், மூர்த்தி என்ன பக்கத்துல இருக்காரு சாட்சி. அவர் ஆபீஸ்க்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுறுத்தினாருன்னு கேளுங்க. சுத்தி அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்க 5 பேர் தான் போனோம். அதுதான் சொல்றேன், அதை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யாரு? திருமாறன் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவனே கட்டி பிடிச்சு பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அவர் தூத்துக்குடியில அண்ணன் இருக்காரு ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன், இந்த ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்காரு. என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லா ஊரா சுத்தினவர், கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்ப எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளவு பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அந்த தேட்டர் கூட்டு போயிடுங்க, நான் நல்லபடியா படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க. இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். இன்னும் வெறும் யங்ஸ்டர்ஸா நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காங்க. இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேடி படிப்பீங்க, விவேகானந்தரை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்து தெரியும். அவர் எம்பியா இருந்தப்ப ஒரு 2 வருஷம் ஏன் பேச விடாம தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசினப்ப அந்த 20 நிமிஷம் எவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பத்தி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரியாதான் நீங்க வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் படுத்தப்படாம இருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் ஒரு கட்சியில. அந்த மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்க அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவரையா மாதிரியான அரசியல் தலைவர்களை பத்தி படிக்கணும்.